2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிகள் காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்க வேண்டும் என்றும் ஆட்சியிலும் பங்கு தர வேண்டும் என தொண்டர்கள் விரும்புகின்றனர். அதனை காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என கன்னியாகுமரி தொகுதி MP விஜய் வசந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் தலைவர் வதனா நிஷா தலைமையில் 55 பெண்கள் இரத்த தானம் செய்யும் முகாம் கன்னியாகுமரி தொகுதி MP விஜய் வசந்த் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை கன்னியாகுமரி தொகுதி MP விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார். அப்போது அவர் கூறுகையில், இளம் தலைவர் ராகுல் காந்தியை நேற்று டெல்லியில் சந்தித்து நேரடியாக வாழ்த்து கூறினேன். தற்போது மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் நிறுத்தத்திற்கு ட்ரம்ப் தான் காரணம் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் நமது பிரதமர் எந்த குரலும் கொடுக்கவில்லை, எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்த பிறகும் மீண்டும் ட்ரம்ப் நாங்கள் தான் போர் நிறுத்தத்திற்கு காரணம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும். வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மேக் இன் இந்தியா என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை. கன்னியாகுமரி 4 வழிச்சாலை பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. ஓராண்டிற்குள் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து பணி வேகமாக நடக்கிறது. மழை காரணமாக வேலையில் தாமதம் ஏற்பட்டது. வேகப்படுத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் திமுக கூட்டணி வலுவாக கூட்டணியாக உள்ளது. வெற்றி கூட்டணியாக உள்ளது. தேர்தல் தொடர்பாக தலைவர்களை சந்தித்து அதற்கான நல்ல முடிவை தருவார்கள். வரும் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் அதிக இடங்கள் கேட்டு கோரிக்கை வைப்போம். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று தொண்டர்களை கோரிக்கை வைத்துள்ளார்கள். பேச்சுவார்த்தையில் இது தொடர்பாக முடிவு செய்யப்படும். தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். அங்கு வெளியிடவில்லை. உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கூறியுள்ளது. அந்த தீர்ப்பை அரசியலாக்க கூடாது. அரசியலாக்காமல் திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்க வேண்டும். ஒரு சில கருத்துகளுக்காக ஒரு திரைப்படத்தை தடை செய்வது சரியில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் நான் தான் இதற்கு பிரதமர் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேலையா இல்லாத ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. மேக் இன் இந்தியா என்று கூறிக்கொண்டு இருந்தாலும் அதோடைய GDP இன்னும் வளராமல் இருக்கிறது. அதற்கு அரசு உடனடியாக ஒரு தீர்ப்பு கொண்டு நடவடிக்கைகளை வேகப்படுத்த வேண்டும் என்று நான் இருக்கிறேன். 4 வழிச்சாலை பணிகள் இப்போ 4 வழிச்சாலையுடைய பணிகள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. நடுவில் ஒரு சில மழை காரணமாக வேலைகள் தாமதம் நடந்து கொண்டு அதை வேகப்படுத்துவதற்கு எல்லா நடவடிக்கையும். அப்புறம் அந்த கூட்டணி 2026 தேர்தலுக்கான கூட்டணி எத்தனை சீட்டுகள் வரைக்கும் வருகின்ற 2026 தேர்தலில் கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது. எங்களுடைய வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. தேர்தல் சம்பந்தமாக நம்மளுடைய தலைவர்கள் சந்தித்து கூடிய விரைவில் சந்தித்து அதற்கான நல்ல முடிவுகளை தருவார்கள் என்று ராஜ்குமார் அவர்கள் அதிகப்படியான இடங்களை கண்டிப்பாக காங்கிரஸ் சார்பில் கண்டிப்பாக அதிக இடங்கள் கேட்போம். ஒரு கோரிக்கைகளை வைப்போம். அது மட்டுமல்ல, ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று தொண்டர்களுடைய கோரிக்கைகள் இருக்கு. அதையும் பேச்சுவார்த்தையில் சேர்த்துக்கொள்ளும். அது முற்றிலும் வருமானது. ஏன்னா இப்போ திருடியில் பார்த்தீங்கன்னா பல கண்டுபிடிப்பு இருக்குது. நமக்கு இப்போ கூட அந்த ஆய்வாளரையும் மாற்றிருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் அவர்களையும் மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா தமிழகத்துக்கும் சரி தமிழில் இந்த மாதிரி ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வுகளை வெளி உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடாது என்பதற்காக இது முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கும். தமிழகம் மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலே எந்த ஒரு காரணமானதும் மத்திய அரசு அதை புறக்கணிக்கும் மட்டுமல்லாமல் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் தான் முயற்சி செய்கிறது. தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி வெளியிடாமல் இருக்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பினை சொல்லியிருக்கிறது. இதை அரசியலாக்கக்கூடாது என்று. ஸோ இது அரசியலாக்காமல் திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில கருத்துக்களுக்காக நீங்கள் ஒரு திரைப்படத்தை தடை செய்வது சரியில்லை என்று சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.